பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு. பறந்து வந்து விருந்து கூடு. ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறோம். வாங்க இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் பூண்டு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில், கடுகு, சீரகம் இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாவே சேர்த்து அந்த எண்ணெயோடையே வதக்கிக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பூண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது 3 மட்டுமே போதும். அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஆல்ரெடி நம்ம சாதத்துலேயே உப்பு போட்டு சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இப்போது நீங்கள் இதில் ஒரு கொஞ்சமாக மட்டும் உப்பு ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி எண்ணெயிலே நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பூண்டு சாதம் ரெடி. நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் சைடிஷ்ஷாக ஆம்லேட்டு, பொட்டேட்டோ ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை எது வேணால் சாப்பிட்லாம். நீங்கள் வாரத்தில் ஒரு முறை இந்த பூண்டு சாதம் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. பூண்டு நமக்கு எடுத்துக்கிறனால கொழுப்பு எல்லாமே குறையும். நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக எடுத்து கொடுத்து பாருங்கள், டிஃபன் காலியாகாமல் வரவே வராது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா பிரதீப் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்னு, உங்களுக்கு என்னென்ன மாதிரி ரெசிபீஸ் வேணும், என்ன மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸ், ஃபேமிலி விலாக்ஸ் எது வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அன்டில் தென் டாட்டா, பை பாய்.